இன்றைய புதிய பக்கங்களின் டைரி. நம்ம வாழ்க்கை கூட இந்த டைரி மாதிரி ரொம்ப அழகானது. நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு புதிய நாளும் ஒரு புது பேஜ் மாதிரி. ஆனால் இந்த வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் உட்காந்து யோசிக்கும் போது நம்ம கூடவே இருந்தவங்க தான் நம்மளை ரொம்ப அதிகமாக ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு அவங்க மட்டும்தான் காரணம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. நம்ம கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டமான சுச்சுவேஷனுக்கும் முழுக்க முழுக்க நாம தான் பொறுப்பு. நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்க வேற யாரோ ஒருத்தராக இருந்தாலோ இல்லை வெளியாட்களாக இருந்தாலோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய கோபமோ வருத்தமோ வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம கூடவே இருந்து ரொம்ப காலம் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு பழகின ஒருத்தவங்க நம்மளை ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுத்தும் போது அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இல்லை இதெல்லாம் எப்படி நம்ம அணுகணும் அப்படின்றதோட புரிதலும் தெளிவும் என்ன அப்படிங்கிறத இந்த ஒளித்தொகுப்பில் நாம் பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய டாக்ஸிக்கான மக்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கான ரீசன் நம்ம வீக்காக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. இவங்களை ஹேண்டில் பண்ண முடியாமல் நம்ம கஷ்டப்படுறது கிடையாது. எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற சில வித்தைகள் தெரியாததுனால தான் கஷ்டப்படுறோம். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை நாம் மட்டும் ஃபேஸ் பண்ணுறது இல்லைங்க, நிறைய பேர் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன கதை வடிவத்தை இப்போ நாம் பார்ப்போம். இந்த கதையோட முடிவில் இந்த மாதிரியான டாக்ஸிக் பீப்புளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற அந்த 3 முக்கியமான விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன். கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் வாழ்ந்த காலகட்டத்தை துவாபர் யுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த துவாபர் யுகத்தில் தான் பஞ்சபாண்டவர்கள், கௌரவர்கள், திரௌபதி, கர்ணன், பீஷ்மர், சகுனி அப்படின்றவங்களும் வாழ்ந்து வராங்க. இவங்க எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் கௌரவர்கள் 100 பேரும் பஞ்சபாண்டவர்கள் 5 பேரு மேலே பயங்கரமான பொறாமையும் போட்டியும் கொண்டவங்க. அது மட்டும் கிடையாது, பஞ்ச பாண்டவர்கள் வழியே வந்த அந்த ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருக்கிறது கௌரவர்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னதான் இருந்தாலும் கௌரவர்கள் தான் அண்ணன் முறையில் இருக்கிறதுனால அவங்க தான் ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்ற ஒரு பேராசைனால ஒரு சூழ்ச்சியின் காரணமாக பஞ்ச பாண்டவர்களையும் அவங்களுடைய மனைவி திரௌபதியையும் ராஜசபையில் எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்துகிறாங்க. இந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாத பஞ்ச பாண்டவர்களுடைய மனைவியான திரௌபதி அதே ராஜசபையில ஒரு சபதம் எடுக்கிறா. அது என்ன அப்படின்னா, இந்த கௌரவர்களையும் ராஜ்யத்தையும் நான் அழிக்காம விட மாட்டேன், கண்டிப்பா அழிச்சே தீர்வேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கிறா. இதுக்கேற்ப பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடுவே குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு போர் ஒன்று தொடங்குது. இந்த போருக்கு பேரும் குருக்ஷேத்திர போர். வரலாறுல ரொம்பவே சிறப்புமிக்க ஒரு போர். இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு துணையா நிக்கிறது கிருஷ்ண பரமாத்மா. அர்ஜுனனுடைய தேரோட்டியா வந்து இவங்களுக்கு பக்கபலமா நிக்கிறாரு. அதே போல எதிராளியா இருக்கக்கூடிய கௌரவர்களுக்கு 2 பெரும் வீரரான பீஷ்மரும் கர்ணனும் உதவியா வந்து நிக்கிறாங்க. போர்க்களத்துல போர் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அர்ஜுனனோட மனசுல மிகப்பெரிய சோகம் ஒண்ணு தாக்குது. அது என்ன அப்படின்றத அர்ஜுனரே கிருஷ்ணர் கிட்ட சொல்லியும் புலம்புறாரு. அது என்னன்னா, போர்க்களத்துல எதிராளியா வந்து நிக்கிறவங்க வெறும் போர் வீரர்களா மட்டும் இருந்திருந்தா இவங்களை எனக்கு கொன்னு ஜெயிக்கிறது அப்படின்றது பெரிய விஷயமா இருக்காது, ரொம்ப சுலபமான ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஆனா எனக்குன்னு எதிராளியா வந்து நிக்கிற இவங்க எல்லாரும் சின்ன வயசுல இருந்து என் கூட என்னோடவே வளர்ந்த என்னுடைய 100 அண்ணன்கள், எங்களை வளர்த்த என்னுடைய தாத்தா பீஷ்மர், அதே போல என்னுடைய மாமா சகுனி, என்னுடைய சொந்தம் எல்லாமே எனக்கு எதிராக வந்து இப்படி நிற்கிறப்போ நான் எப்படி இவங்களை கொள்றது? அது நியாயமா இருக்காது. அவங்க என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, என் உறவினர்கள். அதனால நான் இந்த போர்ல இவங்களை எதிர்த்து சண்டை போட மாட்டேன். இதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு விஷயமும் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, என்னை நானே கொன்னுக்கிறேன். அதனால நான் இவங்களை கொல்லறதுக்கான சுச்சுவேஷன் எனக்கு அமையாது இல்லை அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் மனசுல இருந்த வருத்தம் எல்லாத்தையும் கிருஷ்ணர்கிட்ட புலம்பி தீக்கிறாரு. இதை எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்த கிருஷ்ணர் எந்த விதத்துலையுமே அர்ஜுனனை சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக ஒரு 3 விஷயங்களை அர்ஜுனருக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த 3 விஷயத்த கேட்ட அர்ஜுனனால ரொம்ப மன தெளிவோட மன அமைதியோடவும் ஒரு தெளிவான சிந்தனையோட இந்த போரை அவனால் எதிர்கொள்ள முடிஞ்சது. அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொல்லி கொடுத்த முதல் பாடம், எதிரில் இருக்கக்கூடியவங்க உனக்கு எதிரியாக தான் வந்து நிற்கிறாங்களே தவிர நீ சொல்லக்கூடிய உறவு முறைகளுக்கு அவங்க மதிப்பு கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உறவு அப்படின்றத மட்டுமே பார்த்த உன் கண்ணால்
அவங்க செஞ்ச செயலுடைய எண்ணமும் இன்டென்ஷன்ஸும் எப்படி இருந்ததுங்கிறத பற்றி உன் புத்தி யோசிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. பீஷ்மர் இந்த குடும்பத்துக்கே பெரியவர், உண்மையான ஒரு பெரிய போர் வீரர், ராஜ்யத்துக்கு உண்மையாக இருக்கிறது தான் பெரிய கடமையாக நினச்சி வாழ்கிற ஒரு மனுஷன். அப்படி நினச்சதுனால தான் ராஜசபையில் திரௌபதியை எல்லாரும் முன்னாடியும் மானபங்கம் பண்ணும்போது கூட ராஜ்யத்துக்கு எதிராக பேசுறது தப்புன்னு நினச்சி பீஷ்மர் அமைதியாகவே இருந்துட்டாரு. அடுத்து சகுனி, ரொம்ப புத்திசாலி, ஆனால் தந்திரமான வேலையில் கை தேர்ந்தவர். துரியோதனனோட மனசுல வெறுப்பையும் பொறாமையையும் விதைச்சு கௌரவர்களுக்கும் பஞ்ச பாண்டவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு போர் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் படி எடுத்து வச்ச ஒரு மனுஷன். சத்தத்தை உயர்த்தியோ சண்டை போட்டோ வாதாடியோ அவருடைய காரியத்தை சாதிக்காம துரியோதனனோட காதுல அவரோட மனசுல இருந்த அந்த வன்மத்தையும் விஷத்தையும் கக்கியே துரியோதனனை பகடக்காயா யூஸ் பண்ணிக்கிட்டவர் தான் சகுனி. அடுத்தது துரியோதனன். பஞ்ச பாண்டவர்களுக்கு சகோதரன் தான், ஆனா பஞ்ச பாண்டவர்கள் மேல போட்டியும் பொறாமையும் இருக்கக்கூடிய ஒரு ஆத்திரக்காரன். பஞ்ச பாண்டவர்கள் எந்த விஷயத்த சிறப்பா செஞ்சாலும் தான் அந்த விஷயத்த சிறப்பா செய்ய கத்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தை வளர்த்திக்காம எப்படி அவங்கள கெடுக்கணும் அப்படின்றத மட்டுமே யோசிச்சு வளர்ந்த ஒரு மூர்க்கன். அர்ஜுனருக்கு கிருஷ்ணருக்குரிய இரண்டாவது பாடம் பிரிவு, அதாவது டிட்டாச்மெண்ட். நீ உறவினர்கள் அப்படின்னு பார்த்த இவங்க எல்லாருமே அவங்க செஞ்ச தப்பு என்ன அப்படின்றத ரியலைஸ் பண்ணாமல் உங்களுக்கு மேலே மேலே அநீதி செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த பாயிண்ட்லேயும் நீ ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு நினச்சி ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு தவறு செய்கிறதுக்கான பாதையை நீ மேலும் மேலும் எடுத்து கொடுத்துட்ருக்க அப்படின்றத அர்த்தம். அதனால் இந்த மனதளவிலான இந்த பிரிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் புரிய வைக்கிறாரு. அர்ஜுனருக்கு கிருஷ்ணருக்குரிய கடைசி பாடம், நம்ம எப்போ செயல்படணும் எப்போ சண்டை போடணும், இந்த ரெண்டு விஷயத்தையும் தெரியாதவன் தான் இந்த உலகத்தில் இருக்கிறதுலே மிகப்பெரிய முட்டாளா நாம் கவனிக்கணும். முன்னாடி இருக்கவங்க எல்லாருமே உன்னுடைய உறவினர்களாக இருந்தால் கூட அவங்க செஞ்சது தவறு, அநீதி. இந்த அநீதி ஆனதுக்கு இப்போ நீ மன்னிப்பையோ இல்லை ஒரு எக்ஸ்கியூஸோ கொடுத்துட்ட அப்படின்னா இந்த தவறு தான் மீண்டும் மீண்டும் நடந்துக்கிட்டே இருக்கும். நீ அவங்கள இந்த போரில் கொல்றதா ஏன் நினைக்கிற? இந்த தவறுகள் எல்லாத்தையுமே திரும்ப நடக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு வழியை நீ அமைக்கிறதா நினச்சிக்கோ. இந்த சைக்கிளை நீ பிரேக் பண்ணுறது தான் நீ செய்யக்கூடிய ஒரு புண்ணிய காரியம் அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொல்லி முடிக்கிறாரு. இந்த 3 விஷயத்தையும் கேட்ட அர்ஜுனருக்கு உண்மையான சில தெளிவான சிந்தனைகள் அவர் மனசில் வருது. இதை கேட்ட அர்ஜுனர் எந்த விதமான சஞ்சலமும் கஷ்டமும் இல்லாமல் தெளிவான ஒரு எண்ணத்தோட நம்ம செய்கிற விஷயம் நல்லது தான் அப்படின்னு நினச்சி தர்மத்தின் வழி அந்த குருக்ஷேத்திர போரை வெற்றிகரமாக முடிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிற டாக்ஸிக் பீப்புள், நம்மளுக்கு நம்மளை பிடிக்காதவங்க யாராக இருந்தாலும் நம்ம எதிரில் வந்து நின்று நம்ம கிட்ட சண்டை போட்டு எதிர்த்து பேசணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. டாக்ஸிக் அப்படின்னாலே நம்மளை கெடுக்கிறதுக்கான ஏதோ ஒரு விஷம்தான். அது பீஷ்மர் மாதிரி தேவையான இடத்துல பேசாமல் அமைதியாக இருந்து நம்மளை கஷ்டப்படுத்துகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளக்கூடிய ஆளாகவும் இருப்பாங்க. சகுனி மாதிரி விஷத்தையும் வன்மத்தையும் நமக்கு மேலே இருக்கிறவங்களோட காதலை போய் போட்டு நம்மளுக்கு எதிராக திருப்புறவங்களாகவும் இருப்பாங்க. இல்லை துரியோதனன் மாதிரி நம்ம என்ன விஷயம் நல்லதாக செஞ்சு பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மளுடைய வேலையை கெடுக்கிறதுக்காகவே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களை எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு 3 விஷயத்தை தான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்த பாடத்திலேருந்து நாம் கற்றுக்கணும். குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனர் செஞ்ச மாதிரியே நாமளும் போர் செய்யணுமா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய டாக்ஸிக் மக்களை கொல்லணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நிஜ வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப நெருங்கினவங்க தான் நம்மளை ரொம்ப அதிகமாக ஹர்ட் பண்ணுறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அர்ஜுனர் செஞ்ச அதே தப்பு தான். நம்மளோட ஃப்ரெண்டு தானே, நம்மளோட கொலீக் தானே, நம்ம கூட இருக்கவங்க தானே அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பேசுகிறது எல்லாத்துக்கும் நம்ம இடம் கொடுக்கறது. முதல்ல அவங்க நமக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த காரியம் கன்சர்னாகவே நம்மக்கிட்ட பேசினா கூட அவங்களுடைய செயலும் எண்ணமும் எதை நோக்கி இருக்குது, என்ன மாதிரியான ஒரு இன்டென்ஷனில் அவங்க நமக்காக இந்த வேலையை செய்கிறாங்க, இது நமக்கு நல்லதா இல்லை இது நம்மளை கஷ்டப்படுத்துமா அப்படின்னு அவங்க நமக்கு என்ன உறவு முறை அப்படின்றத யோசிக்காம அவங்களுடைய செயலை கவனிக்கணும் அப்படின்றத தான் கிருஷ்ணர் தெளிவாக அர்ஜுனருக்கு சொல்லி கொடுத்தாரு. கிருஷ்ணர் சொன்ன 2வது கருத்து டிட்டாச்மெண்ட், அதாவது பிரிவு. இந்த உறவு எங்கே நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுமோ, ஒருத்தர் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ
அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலேயே ஒரு சிலர் நம்மளை கஷ்டப்படுத்துறத நம்ம ஏற்றுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம செய்கிற அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நம்மளை ஹர்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கேட் பாஸ். என்னதான் அவங்க நம்மளை விட பெரியவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுடைய எண்ணமும் செயலும் தவறா இருக்கு, நம்மள கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம அவங்களுக்கு நோ சொல்றதுக்கோ இல்ல வேண்டான்னு சொல்றதுக்கும் என்னைக்கும் யோசிக்கவே கூடாது. நம்மளை தப்பா நினைச்சிருவாங்கன்னு நினைச்சு நம்ம நோ சொல்லாம விட்டுட்டோம்னா அவங்க நம்மளை திருப்பி திருப்பி ஹர்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க, நாம திரும்ப திரும்ப ஹர்ட் ஆயிட்டே தான் இருப்போம். இதனால தான் கிருஷ்ணர் டிட்டாச்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எப்பவுமே மனதளவில் நமக்கு எல்லார்கிட்டயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, நம்மளை விட பெரியவங்களா இருந்தாலும் சரி, தவறு அப்படின்னு வரும்போது நீங்க உங்க இடத்துலயே நில்லுங்க. அவங்களோட கேமுக்கு நீங்க பகடக்காயா போகணுன்ற அவசியம் கிடையாது. மூன்றாவது கருத்து, நமக்கு இந்த இடத்துல இருக்கிறது பிடிக்கல, நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாம் நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்றாங்க, நானும் முடிஞ்ச வரைக்கும் இதை தாக்கு பிடிக்கிறேன், ஆனால் இதுக்கு மேலே எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த இடத்த விட்டு விலகி போகலாம். இது சுயநலம் கிடையாது. உங்களோட மன அமைதிக்காக நீங்களே உங்களை ஒரு ரீடைரக்ட் பண்ணி ஒரு நல்ல வழியில் எடுத்துகிட்டு போகிறீங்கன்றது தான் அர்த்தம். பெட்டர் லைஃப் அப்படின்றது நம்மளோட மென்டல் பீஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்குது. நிறைய சம்பாதிக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோதான் கெட்டவங்களா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கிறதுனால மட்டும் நீங்கள் நல்லவங்களா இருவீங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது. முதல்ல உங்களுக்கு உங்களோட மன அமைதி தான் முக்கியம். உங்களுக்கு விலகி போகணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக பெருந்தன்மையாக பொறுமையாக அமைதியாக அந்த இடத்த விட்டுட்டு வெளியில் போகலாம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸ் பண்ண அந்த ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதான் நீங்கள் ஃபேஸ் பண்ண அந்த கஷ்டத்தையும் துயரத்தையும் இன்னொருத்தர் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிற அந்த சைக்கிளை நீங்கள் பிரேக் பண்ணுவீங்க. எப்படி வேணால் வாழலாம் அப்படின்ற இந்த உலகத்தில் இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு சில பிரின்சிபல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும்போது தான் வாழ்க்கையில் வெற்றியின் வழி என்ன அப்படின்றத நம்மளால் சுலபமாக கண்டறிய முடியும். என்றைக்குமே பீப்புள் ப்ளீஸிங்காக இருக்கவே கூடாது. நமக்கு மேலே இருக்கவங்கள நம்ம கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய முட்டாள்தனமான அந்த எண்ணம் நாளைக்கு நமக்கே பாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுடைய சுயமரியாதை பாதிக்கப்படுது அப்படின்னு தெரிய வந்தாலோ இல்லை சிலருடைய கருத்துக்கள் ஏற்கத்தக்கது இல்லாத தவறான செயலாக இருக்குது அப்படின்னாலோ நீங்கள் தாராளமாக அதை மறுத்து நோ அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அப்படி சொல்கிறதுனால அது எந்த விதத்துலேயும் சுயநலமாக இருக்காது. உங்களுக்கும் உங்களுடைய கருத்துக்கும் நீங்கள் மதிப்பு தரீங்க அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். தன்னைத்தானே நேசிக்க தெரிஞ்சவனால மட்டும்தான் அடுத்தவங்களையும் நேசிக்க முடியும். வாழ்க்கையில் நீங்கள் மேலே வரணும், ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் திறமையை வளர்த்திக்கங்க. திறமையும் கடின உழைப்பு மட்டும்தான் உங்களை வாழ்க்கையில் ரொம்ப பெரிய இடத்துல கூட்டிகிட்டு போய் நிறுத்தும். அந்த வெற்றியை உங்ககிட்ட இருந்து யாராலையும் தட்டி பறிக்கவே முடியாது. இந்த மாதிரியான திறமைகளை வளர்த்திக்காம அடுத்தவங்களை கெடுத்தோ இல்லை அடுத்தவங்களை தோக்கடிச்சு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம் என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில் நம்மளை தோக்கடிச்சிடும். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும், ஆனால் மீண்டும் தர்மமே வெல்லும்.